வணக்கம் விவசாயிகளே. போன வீடியோல வெள்ளை ஈ தாக்குதல், அதோட அறிகுறிகள், அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டோட தாக்குதல், அறிகுறிகள் மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகளை பத்தி பார்க்கலாங்க. காண்டாமிருக வண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 வருஷ கண்ணுல இருந்து 5 வருஷ கண்ணுல தாங்க வரும். இந்த வண்டு குருத்து பகுதியை துளையிட்டு அதுல இருக்கிற திசுக்கள் எல்லாம் சாப்பிட்றதுனால ஒரு மாதிரி அழுகுன துர்நாற்றம் ஏற்படுங்க. குருத்து பகுதியை சேதப்படுத்துறதுனால அந்த ஓலைகள் விரியும் போது ஒரு வி வடிவமான வெட்டு நம்ம கண்ணுக்கு தென்படுங்க. இந்த காண்டாமிருக வண்டு தாக்குதல் இருந்தாலே நம்ம சிவப்பு கூன் வண்டு தாக்குதலுமே இருக்குங்க. இந்த காண்டாமிருக வண்டு கடிச்சு விட்டுட்டு போன அந்த இடத்துல இந்த சிவப்பு கூன் வண்டு போயிட்டு முட்டை போடுங்க. அந்த முட்டையில இருந்து வெளிவந்த புழு வண்டா மாறி அங்க இருக்கிற திசு பகுதியெல்லாம் சாப்பிட்டு உணவு பரிமாற்றம், நீர் பரிமாற்றமும் நடக்காம அந்த மரமே சாயறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க. காண்டாமிருக வண்டு பிடிக்க இனக்கவர்ச்சி பொறி வைக்கிறீங்களா? வண்டுகளை பிடிச்சிடலாங்க. புழுக்கள் எருக்குழியில இருக்குமே, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? நம்மளோட மருந்தான இன்ஃபினிட்டிங்க. நம்ம மருந்தை தேவையான அளவு தண்ணியில ஊற வச்சு மரத்துக்கு 1 லிட்டருங்கிற கணக்குல கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த எருக்குழியில கடப்பாறையால ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ள ஊத்தி விட்டுருங்க. அந்த கொளுத்த புழுவுக்கு நம்ம மருந்து நோயை உருவாக்கி சாகடிச்சிருங்க. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? கட்டுப்பாடு இருக்குமானா பயன்படுத்தி பாருங்க, அப்பதான் தெரியும். நன்றி. மேலும் தொடர்புக்கு 6385599929.